نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد فقد قال الله سبحانه عز وجل: في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: وختم بي النبيون. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய ஷரியத் பாதுகாப்பு பேரவையினுடைய சங்கைக்குரிய உறுப்பினர்களான உலமா பெருமக்கள், இந்த விழாவில் மாலையில் இருந்து இதுவரை உரையாற்றி முடித்திருக்கிற சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்கள், இவெல்லாம் வரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஜும்மா பள்ளிவாசலுடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இறுதி நபித்துவமே இஸ்லாத்தின் அஸ்திவாரம் என்று நல்லதொரு கருப்பொருளில் உலமா பெருமக்கள் அநேகமாய் உரையாற்றி முடித்திருக்கிறார்கள். செம்மிக்குரிய ஜலாலுத்தீன் ஹஜ்ரத் குல்லா அவர்கள் இவ்வளவு நேரம் உங்களிடையே அது குறித்து பேசியிருக்கிறார்கள். இந்த இறுதி நபித்துவத்தை குறித்து நாம் கொள்ள வேண்டிய புரிதல்களை பற்றி, நம்முடைய அசைக்க முடியாத ஈமானை எப்படியெல்லாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில செய்திகளை நான் உங்களுக்கு முன்னாலே முன்வைக்கிறேன். துஆ செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, பொதுவாக இஸ்லாத்திற்கு எதிரிகள் வெளியில இருந்து வந்தால் சந்திப்பது ஈஸி, எளிதாக சந்தித்து விடலாம். எதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்தால், எதிரி
நம்முடைய வளாகத்துக்குள்ளேயே இருந்தால், எதிரி நம் குடும்பத்துக்குள்ளே இருந்தால் இந்த போராடுறது ரொம்ப பெரிய கஷ்டம். இவர்கள் இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற மோசமான எதிரிகள். சொல்ல போனால் நேரடியாக இஸ்லாத்தின் எதிரிகளாக இருக்கிற காபிர்கள் அல்லது காபிர்களிலும் ரொம்ப தீவிரமானவர்கள், இஸ்லாமிய எதிரிகளை விடவும் இவர்கள் ஆபத்தானவர்கள். இந்த ஆபத்தை குறித்து ஒரு முன்னெச்சரிக்கை தர வேண்டிய பொறுப்பு இந்த உம்மத்திற்கும் அதனுடைய உலமா பெருமக்களுக்கும் உண்டு. நவாபு சொன்ன மாதிரி நிறைய பேர் லிஸ்ட் சொன்னாங்க. ஷக்கீல்னு ஒருத்தவன் தான், அப்புறம் வக்கீல்னு ஒருத்தவன் தான், நிறைய லூசு வந்துச்சு. இப்போ நிறைய லூசுகள். சென்னையில் பல்லாவரத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்ல அடுக்குமாடி குடியிருப்பு 8 மாடி, 7வது மாடியில் உட்காந்து அந்த வீட்டில் அந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்கள பூரா ஒன்றா உட்கார வச்சு 2 பேர் தஷ்கீல் பண்ணிட்டு இருக்கிறான். பார்த்தா அப்படியே நல்லா ஆலிம்சா மாதிரி தோற்றம், தாடி மாதிரி இருக்கான் பார்க்கறது. பைஜாமா, ஜுப்பா, தாடி, தொப்பி எல்லாம் உட்காந்துருக்கான், பேசிட்டு இருக்கான். கடைசி அல்லாஹ்வுடைய தூதர் ஷக்கீல் அவர்களை பற்றி சொல்லுகிறோங்கிறான். அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ளதுக்கு பூரா முன்ன பின்ன எந்த காலத்துலையும் பள்ளிவாசலுக்கு போகாதுங்களோ, வெள்ளிக்கிழமை கூட போக மாட்டாங்களோ என்னமோ தெரியல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஷக்கீலை பற்றி மும்மரமா படிச்சு காட்டுறான். இது பண்ணி அப்புறம் காவல்துறையில் புகார் கொடுத்து அங்கே கொண்டு போய் இங்கே கொண்டு போய் கடைசியில் பன்னார்பேட்டை என்கிற ஒரு இடத்துல காவல் நிலையத்தில் வச்சு உள்ள வச்சு மாமியார் வீட்டில் ஸ்பெஷலாக கவனித்து, அதுக்கப்புறம் தான் ஷக்கீல் எங்கே போனாலும் தெரியல, அவனுங்க எங்கே போனாலும் தெரியல. இதற்குரியவர்களை மிகவும் தீவிரமாக ஏதாவது ஒரு கொள்கையை சார்ந்து கொண்டு அந்த கொள்கையை பரப்புவதில் அவர்களுக்கு இருக்கிற கொள்கை வெறி, இயக்க வெறி, கோட்பாட்டு வெறி அதில் மும்முரமாக இருக்கிறார்கள். இதில் என்னன்னா, ஊர்ல யாராவது ஒரு 4 பணக்காரன் முதல்ல அந்த பக்கம் சாஞ்சிருவாங்க. அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களிடத்திலே பணியில் இருப்பவர்களும் அவர்களின் தயவிலே வாடுபவர்களும் அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழே இருப்பவர்களும் எல்லாம் போய்விடுகிறார்கள். நாம் முதலில் ஒரு விஷயத்தை புரிய வேண்டும். இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் அது. கலிமாவிற்கு அர்த்தம் என்ன என்று கேட்டால் நாம் எல்லாம் சொல்லுவோம், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார்கள். இப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத விட்டுருவோம். இந்த 2வது பார்ட் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்க வேண்டும், அது இறுதி தூதர்னு ஏற்க வேண்டும். இந்த கலிமாவுக்குள்ள 2 ஈமான் இருக்கிறது. வெறுமனே முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர்ங்கிறத காதியானின்னு சொல்றான். அவன் முஹம்மதை மறுக்கல, நல்லா தெரிஞ்சுக்க. அவன் கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை சேர்க்கிறான், 2 ஆளை சேர்க்கிறான். இவங்களும் முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதரா என்று நீங்கள் அவனிடத்தில் எவனையாவது கூப்பிட்டால் அவனாம் என்று சொல்லுவார். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவுக்கு என்ன அர்த்தம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற அர்த்தம். அதற்கு பிறகு அவர்கள் கடைசி தூதர் என்பது அர்த்தம். அந்த 2மே உள்ள இருக்கு. இந்த 2ல எதை மறுத்தாலும் அவர்கள் காஃபிர். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தூதர் இல்லை என்று மறுத்தாலும் காஃபிர், இறுதி தூதர் இல்லை என்று காதியானிகளை போல இவர்கள் மறுத்தாலும் காஃபிர். அபூ லஹப், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உக்பா இவங்க எல்லாமே இவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிரங்கிறத விட்டுருவோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ்வுடைய தூதர்னு ஏற்றுக்காதனால இவர்களை காஃபிர்கள் என்கிறோம். அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்கவில்லை, அவன் எல்லாம் காஃபிர் என்று சொல்லுகிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்காவிட்டாலும் காஃபிர், அவர்களை கடைசி தூதர் என்று ஏற்காவிட்டாலும் காஃபிர். இந்த கலிமாவினுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வாக்கியத்தில் இந்த 2 அம்சங்களும் ஈமானுக்குள்ளே வர வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்மளும் சாதாரணமாக சொல்லிடுறோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும்
அல்லாஹ்வுடைய திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் அவர்கள் இறுதி தூதர் என்பதை ஏற்க வேண்டும் என்கிற கலிமாவினுடைய 2வது பார்ட்டில் தான் இன்னைக்கு சில தடுமாற்றங்கள், சில தடமாறியவர்களால் அங்காங்கே உருவாக்கப்படுகிறது. இவங்களை பற்றி நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கூட்டம். இந்த குழப்பவாதிகள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு புக்கு கூட இருக்குது தமிழில். திருச்சி குலாம் ரசூல் அவங்க எழுதினாங்க. வருவோம், குழப்பவாதிகள் ஜாக்கிரதை. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவனை போய் டேய் அப்படின்னு எச்சரிக்கிறது இல்லை, அவன் இருக்கிறான், நீங்கள் உஷாராயிருங்க அப்படின்னு நம்மளை ஓ நாய் ஜாக்கிரதைன்னு கேட்டில் போடுறது. கேட்டில் என்ன போடுறது? நாய் ஜாக்கிரதை. என்ன அர்த்தம்? நாயை பார்த்து நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ அப்படின்னு சொல்றதில்ல, உட்கார்ந்து இருக்குது உஷாரிக்கும். நீ போனீங்கன்னா கொத்தா பிடிச்சிடும், ஜாக்கிரதையா இருக்கும். உன்னை கழிச்சிடும், நீ எச்சரிக்கையா இருக்கும். அதுதான் அர்த்தம். எனவே நாய்கள் ஜாக்கிரதை என்பது போல், குழப்பவாதிகள் ஜாக்கிரதை என்பது போல், காதியானிகள் ஜாக்கிரதை என்பதுதான் இந்த வீட்டினுடைய டைட்டில். என்ன அர்த்தம்னா, இப்படியும் சில பேர் உணவுகிறார்கள், நடமாடுகிறார்கள். அதற்கு சொன்னாங்க படகவே கூட சலாம் கூட சொல்ல முடியாது அவனுக்கு. அவன் சலாம் சொன்னா நீங்க பதில் சொல்ல முடியாது. திரும்ப 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 சர்வதேச அளவில் மார்க்க அறிஞர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம், காதியானி காப்பிர. பூரா அகில உலகத்தினுடைய அனைத்து மார்க்க அறிஞர்களும் சேர்ந்து காதியானிகள் காப்பிர்கள் என்கிற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். நாமும் விவரமே தெரியாது, எவன் மார்க்கத்தை பேசினாலும் பிஸ்மில்லான்னு பேச ஆரம்பிச்சிடும். அவன் ஏதாவது ஒரு கொள்கையில் இருப்பான். அவன் நம்மகிட்ட 1/2 மணி நேரம் பேசிட்டு போவான். நம்ம அந்த சிந்தனையிலேயே 2 டீ வாங்கி கொடுத்தா 1 மணி நேரம் பயான் உட்காந்து கேட்கலாமா? நம்ம அப்படி கேட்குறோம். சில பேர் நல்லா பாதுகாக்கணும். எவன் வேணாலும் சஹீஹ் முஸ்லிம், புகாரிக்கு அடுத்தபடியாக இருக்கிற சஹீஹ் முஸ்லிமில் அதனுடைய முகத்திமாவில் முன்னுரையில் அதனுடைய ஆசிரியர் ஒரு வரி எழுதுகிறார். யார் சொன்னதாக? அல்லாமா முஹம்மது பின் சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள். இன்ன ஹாதல் இல்ம தீனுன் ஃபன்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். இந்த கல்வி என்பது, ஞானம் என்பதுதான் தீனு. நீ யாரிடமிருந்து அதை எடுக்கிறாய் என்பதில் கவனமாக இரு. ஃபன்துரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். நீங்கள் உங்கள் தீனை யாரிடமிருந்து எடுக்கிறீங்க? உங்களுக்கு தீன் விஷயம் தெரியணும். யாரிடமிருந்து தீனை வாங்குகிறீர்கள் என்பதில் கவனம் தேவை. இன்னும் ஆளி அவர் இந்த இதில் சார்ந்தவர் இப்படி இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டால் மார்க்கத்தை சரியா சொல்லுவார். அதனால நாங்கள் அவர்கிட்ட கேட்டு வழி நடக்கிறோம். அம்மன் தீனக்கும். எவன் வேண்டுமானாலும் மார்க்கத்தை பேச முடியாது. இன்னைக்கெல்லாம் சில பேர் மண்டபமாக பிடிச்சி மேக்கை போட்டு அவன் என்ன தலைப்புல விவாதம் பண்ணுறான் தெரியுமா? மார்க்கத்தை சொல்லும் தகுதி யாருக்கு அப்படின்னு உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எவனுக்குமே அந்த தகுதி இல்லைன்னு அவனா முடிவு பண்ணி, எனக்கு தான் தகுதி இருக்குன்னு அங்கே ஒரு கூட்டம் போடுறான், இல்லை எனக்கு தான் தகுதி இருக்குன்னு இன்னொருத்த ஒரு கூட்டம் போடுறான். இப்போ முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகிறார்கள், இன்னஹாதல் இல்ம தீனுன். இந்த இல்ம் என்பது தீன். ஃபதுரு அம்மன் தஅஹுதுன தீனக்கும். உங்கள் மார்க்கத்தை நீங்கள் யாரிடமிருந்து எடுக்கிறீர்கள் என்பதில் உங்களுக்கு கவனம் தேவை. நம்ம யாருக்கு வேணாலும் எடுத்துக்கிறோம். அதுவும் இந்த ரம்ஜான்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லொஹூரில் தராவியில் பள்ளிவாசல்லையே கிடப்பாங்களா, லொஹூர் தொழுது பிஸ்மில்லான்னு திண்ணையில் வெளியே ஒருத்தன் உட்காந்து ஆரம்பிப்பான். எதையாவது பூரா அவன் கூடயே கேட்டு அடுத்து ஒரு 2-3 நோம்புக்குள்ள இவன் வேற கொள்கைக்கு போயிடுறான். நீண்ட பாரம்பரியமாக இருக்கிற ஈமானும் நம்முடைய குடும்பம், நம்முடைய சமுதாயத்தினுடைய மரபுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதனால இடையில புல்லுருவிய வராமையெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஹதீஸுகள்ல கியாமத்து வரைக்கும் இது மாதிரி குழப்பம் வந்துகிட்டே இருக்கும் இருக்குது. நீங்க வராமையெல்லாம் நிறுத்த முடியாது. அது மதுரை உள்ளாபுரமா இருந்தாலும் சரி, திருநெல்வேலி மேலப்பாளையமா இருந்தாலும் சரி. அது சொன்னாங்களே, கொடுக்கல் வாங்குற பழக்கமெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. பெண் கொடுக்குறாங்க, பெண் எடுக்கிறாங்க, தவறு. அந்த குடும்பத்துக்கு நம்ம பெண்கள் கொடுக்க முடியாது. காப்பிரான வீடுகளுக்கு கொடுக்க முடியாது. காப்பிரான வீட்டில் இருந்து வேற பொண்ணை நம்ம பசங்களுக்கு எடுக்க முடியாது. எனவே மார்க்கத்தினுடைய இந்த விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பதற்கு தான் ஷரியத் பாதுகாப்பு பேரவை இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறது. குர்ஆனை நமக்கு விளக்கி சொல்ல அனுப்பப்பட்டவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
லிதுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். குர்ஆன் சொல்லுகிறது, நாயகமே குர்ஆனை நீங்கள் விளக்க வேண்டும். குர்ஆனுக்கு அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லணும். குர்ஆனை அவங்களா எடுக்க முடியாது. எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்க வேண்டும். அவர்கள் சொன்னது செய்தது அனுமதித்ததை எல்லாம் ஏற்க வேண்டும். அவர்கள் மட்டுமே இந்த உலகத்தின் கடைசி தூதர் என்பதை ஏற்க வேண்டும். ரொம்ப பிரபலமான நபிமொழி இந்த விஷயத்தில் சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அநேகமாக எனக்கு முன்னாடி பேசி இருப்பவர்கள் சொல்லி இருக்கக்கூடும். ஒருவர் வீடு கட்டுகிறார். அழகாக செங்கற்களை அடுக்கி வைத்து கட்டி இருக்கிறார். ஒரே ஒரு வீடு மட்டும், ஒரே ஒரு செங்கல் மட்டும் காலியாக இருக்கிறது. வெளியிலே இருந்து வீட்டை பார்வையிடுவதற்கு உள்ளே அனுமதித்தார். வந்தவர்கள் எல்லாம் பார்த்தார்கள், அழகாக இருக்கிறது வீடு, இந்த ஒரே ஒரு செங்கல் இடம் காலி இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்னை கொண்டு அந்த செங்கலை அடைத்தான். அந்த கூன மௌதி அல்லபினா, அந்த செங்கலுடைய இடம் நான் தான். என்னோடு நபிமார்கள் என்கிற கட்டணம் முடிந்துவிட்டது. ஒரே ஒரு ஓட்ட பாக்கியா இருந்தது. அந்த துவாரத்தில் அல்லாஹ் என்னை வைத்து அடைத்து விட்டால் நபிமார்கள் என்னோடு முடிக்கப்பட்டார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் இல்லைன்னாலும் மார்க்கம் விளங்காது, அவங்கள கடைசியில் ஏற்றுக்கலைன்னாலும் மார்க்கம் விளங்காது. இது ரெண்டு பார்த்து சொன்னல, முகமது ரசூலுல்லாஹ்வுக்கு ரெண்டு அர்த்தம். இதில் முதல் அர்த்தத்திலேயே சில பேர் வீணா போயிட்டான். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ்களை எல்லாம் ஏற்றுக்கல. அப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்கான். அவன் தனக்குத்தானே பேர் என்ன வச்சிருக்காங்க, அஹ்லுல் குர்ஆன் வச்சிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குர்ஆனை மட்டும் ஏற்றுக்கிறோன்னு அர்த்தம். அது ஒரு பாசிட்டிவான பேர். நம்ம அந்த பேர் அவனுக்கு சொல்லக்கூடாது. அதாவது குர்ஆனை ஏற்பவர்கள் அப்படின்னா ஏதோ நல்ல பேர் மாதிரி தெரியுது. ஹதீஸை மறுப்பவர்கள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அவனை நாம் அஹ்லுல் குர்ஆன்னு சொல்லக்கூடாது. ஹதீஸை எதை அவன் மறுக்கிறானோ அதை சொல்லுவேன் இல்லையா. அவன் பேர் அசல் ஒரிஜினல் பேர் முன்கிருல் ஹதீஸ், ஹதீஸை மறுப்பவன். ஆனால் ஹதீஸை மறுப்பவன்கிறதுக்கு பின்னாடி ஒரு நெகட்டிவ் தெரியுது. அதனால பாசிட்டிவ் அப்ரோச்சில் பேர் வைக்கணும்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் குர்ஆனை ஏற்பவர்கள். நாங்களும் தான் குர்ஆனை ஏற்பவர்கள். அவன் முன்கிருல் ஹதீஸ், அவன் ஹதீஸை மறுக்கிறான். குர்ஆனுடைய எந்த ஆயத்தையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் விளக்க முடியாது. நாம நினைச்சிட்டு இருப்போம் ஒரு அர்த்தம் சொல்லி நாம பாட்டில் அர்த்தம் வைப்போம். ரசூலுல்லாஹ் அந்த ஆயத்துக்கு வேற அர்த்தம் சொல்லுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய சஹாபாக்கள் குர்ஆனுடைய யதார்த்தத்தை, இதுக்கு அரபிகள், பூர்வக்குடி அரபிகள், பிறப்பிலேயே தாய்மொழி அரபிகள், அரபியில கவிதையெல்லாம் எழுதுவாங்க. ஆனால் குர்ஆன் ஆயத்தை டைரக்டா அவங்களால அணுக முடியல. பயான்கள் என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, குர்ஆன்ல ஒரு ஆயத்து வந்துச்சு, நோபாளி எதுவரையும் சாப்பிடலாங்கிறப்போ கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறுற வரையும் சாப்பிடலான்னு குர்ஆன்ல வருது. வார்த்தை அப்படிலாம் வருது. அது இலக்கியத்தனமான வார்த்தை. கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறு. அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி. அவர் அரபி, அவர் லோகத்தெல்லாம் தெரிஞ்சவர், டிக்ஷனரி எல்லாம் தெரிஞ்சவர் தான் அவர் நிஜமானமே தராவிகளில் ஒரு கருப்பு கயிறை வச்சுக்கிட்டு அவர் பாட்டில் நோம்பு வச்சுட்டு சகல முடிவு நேரம் முடிக்காம இடையில கயிறு எடுத்து பார்க்குறாரு. கருப்பாக தான் இருக்குது. பிஸ்மில்லாஹ் சாப்பிட்டுட்டே இருந்தார். அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் கருப்பு கயிறு வெள்ளை கயிறு மாறுற வரையும் சாப்பிடலான்னு சொன்னீங்க. நானும் சாப்பிட்டே தான் இருக்கேன். மத்தியானம் ஆயிடுச்சு, கருப்பு கயிறு வெள்ளை கயிறா மாறலைன்னு ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு கூப்பிட்டு, கருப்பு கயிறுங்கிறதுக்கு அர்த்தம் அது இரவுன்னு அர்த்தம், வெள்ளை கயிறுங்கிறதுக்கு அர்த்தம் பகல் அர்த்தம். உங்கள் இரவு முடிந்து பகல் துவங்குமானால் சுபஹ் சாதிக்கு விடுமையானால் நீங்கள் சாப்பிட்றதையெல்லாம் நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ அது இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு கிராமவாசி இல்லை, நம்மளை மாதிரி அரபியில் அறவுரை எல்லாம் இல்லை, எல்லாம் தெளிவாக உள்ளவர்கள். குர்ஆனிலே வரக்கூடிய வார்த்தைக்கு பெருமானார் விளக்கம் தந்தால் தான் விளக்கும். இந்த உம்மத்து ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறபடி தான் விளங்கணும். இதுதான் இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். நாயகம் இல்லாமல் தீன் இல்லை. அதனுடைய இரண்டாவது பார்ட், நாயகம் மட்டும் நான் கடைசியானவர்கள் என்பதுதான் தீன். சில பேர் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிறாங்க. இல்லை, கடைசி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி சம்பவங்கள் நிறைய இருக்கு. தயம்மம்ல ஆயத்து வந்துருச்சு. தயம்மம் உங்களுக்கெல்லாம் தெரியும். தயம்மம்னா என்னங்க? தண்ணி
இல்லாதப்போ மண்ணில் தடவிக்கிறதுக்கு பேர் தயமம். இப்போ குரான்ல தைலம் தெரியுது மகன் பத்தை எம்மமும், தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் தயமம் செய்யுங்கள், தயமமும் சடிதன் தொய்வா அப்படின்னு வருது. ஆனால் குரான்ல எங்கேயுமே இப்படி அடிச்சு அந்த மண்ணை எடுத்து தேய்க்கணுங்கிற மாதிரி வரல. பிரயாணத்தில் போயிருந்தாங்க. ரொம்ப பிரபலமான சஹாபி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, தண்ணி இல்லை. அவராக யோசிச்சாரு, உதவு செய்ய தண்ணி இல்லைன்னா மண்ணை எடுத்து மூச்சிலையும் கையிலையும் தடவுறோம், குளிப்பு கடமை ஆயிடுச்சுன்னா உடம்பு பூரா மண்ணை தட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி சட்டையை கட்டி எல்லாம் கட்டிட்டு பிஸ்மில்லான்னு பாலைவனத்தில் உருண்டார் பாருங்க. இப்படியே உருண்டு கொண்டு வந்துட்டாரு. சுற்றுலாண்டத்துக்கு வந்த உடனே சொன்னாங்க, அம்மா இந்த மாதிரி தயமம் செய்யறதுக்காக உடம்பு பூரா தயமம் செய்யறதுக்காக உருண்டுட்டு வந்திருக்காரு. இவர் சுற்றுலாண்டி செல்ல அவளை கூப்பிட்டு அம்மாரே என்ன கழுத புரள்ற மாதிரி புரண்டிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கற்றுக் கொடுக்கிற தோரணையிலும் நகைச்சுவை வார்த்தையிலும் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை. என்ன கழுத புரள்ற மாதிரி புரண்டிக்கலாம். நான் சொல்ல வர்றது, குர்ஆனுக்கு இவர்கள் எல்லாம் அரபி தெரிந்தவர்கள், ரசூலுக்கு பக்கத்திலே இருந்தவர்கள். ஆனாலும் குர்ஆனை விளங்க வேண்டுமானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தர வேண்டும். ரசூலுல்லாஹ்வின் விளக்கம் தேவையில்லை என்று வெளியேறிய முன்கிருல் ஹதீஸ் என்கிற பார்த்து இது தமிழகத்திலே இருக்காது. நிறைய பேர் இருக்கான். அவன் மாச பத்திரிகை நடத்துறான், அவன் வெப்சைட் வச்சிருக்கான், அவனுக்கு சென்னையில் அலுவலகம் இருக்கு, ஏழுகிணறு பகுதியில் 7 மில்ஸில் இன்டர்நேஷனல் ஆஃபீஸ் ரேஞ்சுக்கு வச்சிருக்கான். அவன் பணமெல்லாம் அஞ்சு சொன்ன மாதிரி எங்கிருந்தோ வரும்போது ஏன் அவனுக்கு வசதி வாய்ப்பு. நீங்கள் தான் இங்கே உலமாக்கல் ஆஃபீஸ் பார்த்தா படாவதியாக இருக்கும், மூட்டை பூச்சியெல்லாம் இருக்கும். அவன் பயங்கரமான கட்டடத்தில் பளபளப்பாக உட்காந்துருக்கான். பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. வேலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸ்களை ஏற்க மாட்டோம். இவர்கள் முன்கிருல் ஹதீஸ்கள். நான் அடுத்து 2வது பார்ட்டுக்கு வர்றேன். ரசூலுல்லாஹ்வை இறுதி என்று ஏற்க வேண்டும். ரசூலுல்லாஹ் இறுதி அல்ல, இன்னமும் நபிமார்கள் வரலாம், வருகிறார்கள் என்கிற இந்த ஃபித்னா ஏதோ பில்லாபுரத்தில் முந்தானேற்று நினைச்சு ஆரம்பிச்சதுன்னெல்லாம் நினைக்க வேணாம். ரசூலுல்லாஹ் காலத்திலேயே இருந்துச்சு. ஆச்சரியமா இருக்குதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக நடமாடி கொண்டிருக்கிற போது, வகி வந்து கொண்டிருக்கிற போது, மக்களுக்கு மார்க்க பிரச்சாரத்தையும் அல்லாஹ்வை நோக்கி மக்களை திருப்பி கொண்டிருக்கிற போது அங்கங்கே நானும் நபின்னு சிலர்லாம் கிளப்பிட்டான். பொதுவாக ஒரு பொருள் நல்ல மார்க்கெட்டிங் ஆயிடுச்சுன்னா அதே மாதிரி 5-6 பேர் தொடங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் தொடங்கிடுவான். இதில் தொடங்கிட்டு இதில் இன்னொன்று எழுதுறீங்களா, இந்த டூப்ளிகேட்டாக இருக்காங்கல்ல, அவன் அவனோட ஸ்டிக்கரில் எங்களுக்கு வேறு எங்கும் கிடைகள் இல்லைமா, ஒரிஜினலுக்காக உட்காந்துருப்பார் பேசாம. அவர் தான் முதல்ல ஆரம்பிச்சவர், அவர் அல்லான்னு உட்காந்துருப்பாரு. இவன் அவரு ஃபேமஸ் ஆகிறாருன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சவன் இவன் போடுவான், எங்களுக்கு வேற எங்கும் கிடைகள் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆக ஒரு விஷயம் உலகத்தினுடைய ஆகப்பெரிய புகழுக்கு காரணமாக ஒரு நபி வருகிற போது நம்மளும் ஆரம்பிச்சா கொஞ்சம் அந்த புகழ்ல இருந்து வாங்கிக்கலாம், வாங்கிய ஓட்டிடலாம், நமக்கென்று தொண்டர்களும் அடிவரடிகளும் பின்பற்றுபவர்களும் வருவார்கள் என்று முடிவெடுத்து நிறைய பேர் அன்னைக்கே நபியானான். அதுல ஒருத்தர் பேர் முசைலமத்துல் கத்தாப்னு பேர். இன்னும் அல்லாஹ் அப்படி ஏற்பாடு பண்ணிட்டான். அவன் பேர் சொல்லும் போது கத்தாப் அட்டாச்சியோட வந்துடும். பொய்யன் முசைலமா, அவன் பேர் என்னங்க? பொய்யன். யாருமே முசைலமான்னு சொல்றது இல்லை. நீங்கள் உலமாக்கள் பேச்சுகளை கவனிச்சு பாருங்க, அவனை முசைலமான்னு சொல்ல மாட்டாங்க, கூடவே சேர்ந்து வர பேர் முசைலமத்துல் கத்தாப், பொய்யன் முசைலமா. அவன் அந்த பக்கம் நட்சத்திரத்தில் இருந்தான், யமாமான்னு ஒரு பகுதியில் இருந்தான். பொதுவாக என்ன ஆரம்பிச்சாலும் பின்னாடி போறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப நாளைக்கே நான் மதுரையில 5 வக்து தொழுக வேணாம், ஒரு நாளைக்கு 3 வக்து நான் ஆரம்பிக்கிறேன்னு வைங்களேன், நான் சொல்றேன்னு வைங்களேன், எனக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு 100 பேர் வருவாங்க. வரமாட்டாங்கன்னு நினைக்க வேணாம், வருவாங்க. அப்போ அது இருக்காதா? அன்புக்குரியவர்களே,
என்ன ஆரம்பிச்சாலும் பின்னாடி ஆள் இருக்கும். அவன் அங்க யமாமாவில் உட்கார்ந்து கொண்டு இதை ஆரம்பிச்ச உடனே அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு என்ன பட்டம் கொடுத்தா தெரியுமா? ரஹ்மானுல் யமாமாட்டான். யமாமாவுடைய ரஹ்மான் அவன். ரசூலுல்லாஹ் அங்க மேல ரெஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அவன் பாட்டில் அங்க ஆரம்பிச்சான். கபருடைய வேதனை இல்லை, எதெல்லாம் கஷ்டமா நம்ம மனசுக்கு கலக்கமா இருக்கோ அதை பூரா இல்லைன்னு தள்ளுபடி ஆரம்பிச்சான். இதுல என்ன கொடுமை தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கே லெட்டர் எழுதுறான். என்ன, நானும் நபி நீங்களும் நபி. எவ்வளவு கொடுமை இருக்கும். எழுதுறாங்க கடிதம். முசைலமாவுடைய கடிதம் ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது. எனக்கு வகி வருதுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழ்கிற போது நானே இப்படி சொல்றேன். இதுல கொஞ்சம் கொஞ்சம் பேரா போறாங்க, நாளுக்கு நாள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த காதியானிகள்ல. இது குறித்து நம்ம விழிப்புணர்வு பண்ணணும்னு இங்க இருக்கிற உலமாக்கள்லாம் ஏற்பாடு செய்யறாங்கல்ல. சும்மா உங்களை கேட்கிறேன், இந்த முஸ்லிமா பெருமானார் வாழ்கிற போதே தன்னை நபி என்று சொன்னவன் அவனுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் போயிருப்பாங்க நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, இல்லாத காலத்துல ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள், சஹாபாக்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்காங்க. முஸ்லிமாவுக்கு பின்னாடி எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 100 200 நம்ம கணிப்பு அப்படித்தானே போகுது. 70,000 பேர். 70,000 யார் தெரியுமா? முசைலமாவை நபி என்று ஏற்றுக்கொண்டவர்கள். முசைலமாவுக்கு வகி வருகிறது. நமக்கு அந்த காலத்திலேயே இவ்வளவு முட்டா பேர்லாம் இருந்தாங்களா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. 70,000 பேர். எப்படி ஒரு புதிய கொள்கை யார் ஆரம்பித்தாலும் அதற்கு பின்னாலே அறியாத மக்களின் ஒரு கூட்டம், அது பற்றி விளங்காதவர்களின் ஒரு கூட்டம் பின்னாலே தொடரும். முசைலமாவுக்கு பின்னாலே அப்படி ஒரு கூட்டம் தொடர்ந்து அந்த தைரியம் தான் அவனுக்கு லெட்டர் எழுதுனான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எழுதுனா தெரியுமா? மின் ரசூலி யமாமதி இலா ரசூலி மக்கா. யமாமாவில் இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதருக்கு எழுதுவது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன கொடுத்துருக்கான் லெட்டர் எழுதிட்டு அவன் என்ன எழுதுனான்னா, ஹாதா மா அக்ஸம் அல்லாஹு பைனனா. அல்லாஹ் நம்ம 2 பேர்த்தையும் நம்பியா அனுப்பிச்சிருக்கான் அப்படி எழுதிட்டு அவன் கடைசியா என்ன சொல்ல வர தெரியுமா? 2 பேரும் ஏரியா பிரிச்சுக்கலாம். நீங்க அந்த ஏரியாவை பார்த்துக்கங்க, நான் என்னோட ஏரியாவை பார்த்துக்கிறேன். உங்க ஏரியாவுக்குள்ள நான் வரமாட்டேன், என் ஏரியாவுக்குள்ள நீங்க வந்துடுவாங்க. இங்க நான் நபியா இருந்துக்கிறேன், எனக்கு வகி வருது. அங்க உங்களுக்கு வகி வரட்டும், நீங்க நபியா இருக்கீங்க. ரசூலுல்லாஹ் படிச்சு காட்டினாங்க. முசைலமா லெட்டர் எழுதியிருக்காரு. என்னன்னா ஃபக்ஸில் பைனனா மினல் அர்த் அப்படின்னு சொல்லி அந்த வாசகம். அப்பதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த ஓடையிலேயே திரும்ப எழுதி சொன்னாங்க. ஜெய்து சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்னன்னு, இன்னல் அர்த லில்லாஹி யுரிதுஹா மன் யஷாஉ மின் இபாதி வல் ஆகிபத்து லில் முத்தகீன். பூமியில நீ அந்த ஏரியாவை நான் இந்த ஏரியாவை பிரிக்கிறதல்ல, பூமி முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்னல் அர்த லில்லாஹி யுரிதுஹா மன் யஷாஉ மின் இபாதி. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு பூமியை முழுக்க கொடுப்பான்னு சொல்லி லெட்டர் எடுத்தாங்க. இவன் என்ன சொல்ல வர்றான், இந்த அங்கங்க தாதாக்கெல்லாம் ஏரியா பிரிப்பா தெரியுமா? இந்த மாதிரி சவுத்து உனக்கு, நார்த்து எனக்கு, இந்த மாமூல் வாங்குறது அது இது அடி தடி வருமானம். ஆனால் அந்த மாதிரி நஜது யமாமா பகுதிகளை நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கே பார்த்துக்கோ, எனக்கு வகி வருதுங்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன். இவங்க எதிரில் வர்றாங்க. இவனை பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். இவன் இப்படி எதிரில் வேண்டாம். யாரு? முசைலமா தன்னை நபின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அத்தஅலம் மாதா உன்சில அலையல் பாரிஹா. நேற்று நைட்டு எனக்கு என்ன வகி இருந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான். நேற்று நைட்டு என்ன வகி இருந்துச்சு? அவர் அமைதியா இருந்தார். உனக்கு இறங்கினா தானே அவர் அமைதியா இருந்தார். சொன்னா நான் எழுதுறத படிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு என்னமோ ஒரு கூறுகட்டு சூறாவை பூரா என்னத்தையோ வார்த்தையோ எல்லாம் சொல்லி இதெல்லாம் எனக்கு நேற்று இறங்குச்சு. உலமாக்கள் சில பேர் நகைச்சுவையா சொல்றாங்கல்ல, யானையை பற்றி ஒரு சூறா எழுதுனால அதைத்தான் அவன் படிச்சு காட்டுறதா இருக்கு. அல்ஃபீலு ஒமா அதிராக மல்ஃபீல் குர்த்தும் தவில் அப்படின்னு சொல்லி, யானை தெரியுமா, அதற்கு தும்பிக்கை இருக்கிறது, அதற்கு வாழை இருக்கிறது, அதற்கு தங்கம் இருக்கிறது இப்படின்னு சொல்லி குரான் மாதிரி நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா சிரிக்கவும் இல்லை, அடங்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணல, அசையாம நின்றுட்டு இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு
பூரா சொல்லி முடிச்ச உடனே சொன்னாங்க, இன்னகத்த ஆடம் அந்நி ஆடம் வந்த கதாவர். இவர் நீ பொய்யன் என்று எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியும். அழகான வாக்கியங்கள். இன்னகத்த ஆடம் அந்நி ஆடம் அல்லது கத்தாவர். நீ பொய்யங்கிறது எனக்கு தெரியுங்கிறது உனக்கு தெரியும். அதனால நீ மரியாதையாக போயிடும். அப்போ ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலேயே எனக்கு வகி வருகிறது என்கிறான். ரசூலுல்லாஹ் வாழுகிற காலத்திலேயே நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்கிறான். அப்போ இது இன்று நேற்று முளைத்த பிரச்சனை இல்லை. அவ்வப்போது இது வேகம் எடுக்கும், விஸ்வரூபம் எடுக்கும். ஆனால் என்ன தெரியுமா, இதில் ஒரு பெரிய பியூட்டி. இந்த மாதிரி தன்னை நபின்னு சொன்ன எல்லா பயனும் மோசமாக செத்தா அல்லது மோசமாக கொல்லப்பட்டான், கொலை செய்யப்பட்டான். உசைனமா கொலை செய்யப்பட்டார். மிக மோசமான படுகொலை. ஓடி 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 தப்பிச்சு ஒரு தோட்டத்துக்குள்ள போய் அடைக்கலமாய் நிற்கிறப்போ வகுந்து எடுத்தார்கள். அஸ்வதுல் அனசி ஒருத்தர் தான். அவனும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிற போதே நபின்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி பொதுவாக இந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் சஹாபாக்கள் கிஞ்சிற்றும் இறக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் ஃபைரோஸ்னு ஒருத்தர் இருந்தார். ஃபைரோஸ் அத்-தைலமி போய் அஸ்வதுல் அனசியை பிடிச்சிட்டு வந்தார். அவன் எல்லா வேலையும் செஞ்சான். காக்கா மாதிரி அங்கே ஒரு மாடல்லாம் கட்டினான். அஸ்வதுல் அனசி தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தான். அஸ்வதுல் அனசியிடமிருந்து எனக்கு ராகத்து தருபவர்கள் யாரும் இல்லையான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில். ஏன்னா அல்லாஹ் பிரச்சாரம் செய்து மக்களை உருவாக்கி கொண்டிருக்கிற போது அந்த பக்கம் ஒருத்தர் தன்னை நபின்னு சொல்லிட்டு இருந்தானா அது மிகப்பெரிய இந்த வெற்றி பயணத்திற்கு தடைகளாக இருக்கிறது என்பதால் அதான் துரிஹின் அஸ்வதுல் அனசி அஸ்வதுல் அனசியிடமிருந்து எனக்கு ராகத்து தர மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அப்படியே எந்திரிச்சு போனவர் தான். முடிச்சுட்டு தான் வருவேன்ற முடிவோடு போனார். போய் முடிச்சுட்டு வந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் முடிச்சுட்டு அந்த ரசூலுல்லாஹ்ட்ட அவர் சொல்றதுக்காக திரும்பி வரும்போது ரசூலுல்லாஹ் மௌத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். அப்போ சக்கராத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, ஃபைரோஸ் அஸ்வதுல் அனசியை தன்னை நபின்னு சொன்னவனை அவங்க கொண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே இறுதி நாட்களில் ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஃபாஸ ஃபைரோஸ். ஃபைரோஸ் வெற்றி பெற்று விட்டார். ஃபைரோஸ் வெற்றி பெற்று விட்டார். மிக மோசமான கொள்கை பின்புலம் கொண்ட இவர்கள் பெருமானார் காலத்திலிருந்து இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரையும் இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. சில பேர் நான் ஈசாங்கிறான், சில பேர் இப்போ எவனோ ஒருத்தர் நான் அல்லாங்கிறான். அல்லாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவன்னா என்னமோ சொல்கிறான். அல்லாட்ட அவன் தான் பேசுவானா நம்மளுக்கெல்லாம் சேர்த்து. அவன் ஒருத்தர் இருக்கான். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒருத்தன் பத்திரகாளி மாதிரி முடியை போட்டு உட்காந்துருக்கிறான். யூடியூப்பில் பாருங்க, அவன் ஈசாங்கிறான் என்னைய அப்படின்னு. என்னடா ஈசா என்னன்னா ஹைதராபாத்தில் பிறந்து லண்டனில் போய் பெர்முடாஸ் போட்டு சுற்றுறான். இந்த முக்கால் டவுசர் ஒன்று இருக்குல்ல அதை போட்டு சுற்றுறான். ஈசா அலி இஸ்லாமுக்கு அவமானமாக இருக்குது இவருடைய தோற்றத்தை பார்க்குற போது. எல்லாம் இப்படி நிறைய பேர் கிளம்பியிருக்கான். நாட்டில் லூஸில் எப்போவுமே நிறைய இருக்கும். அது ஜுனூனும்பாங்க உலமாக்கள். பைத்தியங்கள் பல விதம். இந்த பல விதத்தில் இதெல்லாம் ஒவ்வொரு விதம். அவன் கிளம்பிக்கிறது. நான் நபி, நான் இது, நான் அது. சரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா திருப்பிடுவான். ட்ரீட்மெண்ட் வந்து அரசு ரீதியாக சட்ட ரீதியாக ஜெயிலில் வச்சு இப்படி ஏதாவது பண்ண திருப்பிடுவான். இது அப்பப்போ பித்தனை கிளம்பும். ஏதாவது ஒன்று கிளம்பும் போது ஊரே போகும். உலமாக்கள் வேடிக்கையாக சொல்லுவாங்க, யாரோ ஒரு ஆள் முடிவு பண்ணாரா, திடீர்னு ஒரு பாட்டில் என் மேலே பாத்திமா நாயகி வந்துட்டாங்களான்னா, பாத்திமா நாயகி என் மேலே வந்துட்டாங்க. உங்களுக்கு திடீர்னு முருகாவை போட்டு ஆள் உள்ள உட்காந்து என்னை சந்திக்கிறதுக்கு பெண்கள் மட்டும் வரலான்ட்டார். பாத்திமா இல்லாத நான் மேலே வந்து வேலை செய்ய முடியும், கோசா உள்ளவங்க போக முடியாது. இது என்ன பெரிய இதாக போச்சுன்னா ஊரில் உள்ளவங்க பூரா எல்லா பொம்பளையும் போக ஆரம்பிச்சு. பொதுவாக நம்ம தாய்மார்கள் மட்டும் அல்லாஹ் சொல்லிட்டீங்கன்னா போது கிளம்பிடுவாங்க. கிளம்பி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவருக்கு பயங்கரமான கண் குளிர்ச்சி. டெய்லி வர்றாங்க, பயங்கரமான கூட்டம். அவரு அந்த ஊரில் உள்ள ஆலிஸை பார்த்தாரு. எல்லா பொம்பளையும் உள்ள போயிட்டு வருது. இப்படி போனால் சரியாகாது, இதுக்கு ஒரு முடிவு வரணும். கடைசியில் அவங்க ஒரு முருகா வாங்கி போட்டாங்க. வாங்கி போட்டு வேற உள்ள போயிட்டார். உள்ள
விஷயத்திற்கு வருகிறேன். மிர்சா குலாம் அஹ்மது காதியானி. அவன் அகமதுன்னு சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு, அந்த வார்த்தை சொல்லக்கூடாது. குர்ஆனில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை குறித்து அல்லாஹ் பயன்படுத்துகிற பெருமானாருடைய பெயர்களில் 4 இடத்துல முகமதுன்னு வருது, ஒரு இடத்துல அகமதுன்னு வருது இல்லையா? நமக்கெல்லாம் தெரியும். 4 இடம் முஹம்மது என்று அல்லாஹ் பிரயோகிக்கிறார், ஒரு இடம் அஹ்மது என்று பிரயோகிக்கிறார். இது எந்த இடத்துல அஹ்மது வருது? ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த மண்ணில வந்து அவர்களுடைய கூட்டமாக இருக்கிற பனு இஸ்ரவேலர்களை கூப்பிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், மக்களே, நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர். முன் சென்ற நபிமார்களை வேதங்களை உண்மை என்று சொல்ல வந்திருக்கிறேன். பின்னாலே வர இருக்கிற அஹ்மது என்கிற நபியை நான் உங்களுக்கு அவர் வருவார் என்று நல்வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறேன். அதே மாதிரி அஹ்மது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயர், முஹம்மது என்பதும் பெருமானாருடைய பெயர். முஹம்மது, அஹ்மது, ஹாமிது, மஹ்மூது, ஹம்மாது, இது எல்லாமே பெருமானாருடைய பெயர்கள். இப்ப 4 இடத்துல முஹம்மது வருது குர்ஆனில், ஒரு இடத்துல அஹ்மது வருகிறது. இந்த அஹ்மது என்னை தான் சொன்னாங்கன்னு இவன் இங்க இருக்கிற பண்டாரம் பஞ்சாப்ல இருந்து ஒருத்தர் கிளம்பி மிர்சா குலாம் காதியானி, அவனோட பேர் கூட அஹ்மது சேர்க்கணும், மிர்சா குலாம் காதியானி, என் பேர் தான் இப்படி, நான் தான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர், கடைசியா இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவன் சில சலுகைகள்லாம் சொல்லி, ஏன்னா நல்ல பிஸ்னஸ், அமோகமான பிஸ்னஸ். இது ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், நீங்க பாருங்க, மடாதிபதிகள், பெரிய பெரிய ஆன்மீக மடங்கள்லாம் கட்டிருக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு எல்லாம் 100 கோடி 200 கோடி பார்த்தீங்கன்னா மடங்கள்ல என்ன மக்கள் பெருக்க ஓடும். அவனுக்கு லைஃப்ல திருப்தி இல்லை, இவன் அப்படி ஒரு மாதிரி வெறுமையோட உட்காந்துக்கிட்டு ஒரே ஒரு இடுப்புல ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு பரதேசி மாதிரி உட்காந்துருக்கிறான் கோலத்துல. வாங்க வாங்கங்கிறான், பெரிய பணக்காரெல்லாம் போறான். முற்றும் திறந்த சாமியார் 300 கோடி ஓனர். பேர் அதாவது நம்ம எல்லா சாமியார்களையும் எல்லாம் குறை சொல்லலை, அதுல சில பேர் அவங்க சிவனடியார்கள் அப்படி இப்படின்னு இருக்கலாம், எடுத்து போட்டோம். முற்றும் துறந்தவர்களுக்கு 300 கோடி எங்க வந்தது? 300 கோடி 400 கோடி. இது ஒரு நல்ல பிசினஸ். என்னன்னா, ஆன்மீகத்தை மையமாக வைத்து தொடங்குகிற எந்த வேலையை அந்த பிசினஸ்ல கூடி கட்டி பார்க்கலாம். இந்த குலாம் காதியானி அப்படி செய்தவன். அஹ்மதியாக்கள் என்று அவர்களுக்கு பெயர். அவர்கள் வெளியீடுகளுக்கு அஹ்மதியா ட்ரஸ்ட் பேர். சத்தமே இல்லாமல் எல்லாம் பண்ணுறான். சென்னை புத்தக கண்காட்சியில் அல்லது இங்கே மதுரையில் புத்தக கண்காட்சியில் எங்கே போட்டாலும் நீங்கள் உள்ள நுழைஞ்ச உடனே அஹ்மதியா இஸ்லாமிய நூல்கள் விற்பனை போட்டிருக்கும். நம்மளுக்கு நேராக போய் உள்ள அவன் கொடுக்குற குரான் வாங்கிட்டு போகிறது உண்டு. அவன் கொடுக்குற குரானில் நிறைய ஆயத்து இருக்கார். குறிப்பாக சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 ஆயத்துகள் ரசூலுடைய உயர் பெருமைகளை பேசுகிற லகுஜாக்கும் ரசூலுடைய நன்கொசிக்கும் அசீசுன் அலைஹிமா அனைத்தும் ஹரீசுன் அலைக்கும் பில் முக்மினீன், அது வரைக்கும் ரப்பல் அர்ஷில் அதையும் வரைக்கும் இருக்கார். முக்கியமான சில சூறாக்கள் இருக்கார். இப்போ அஹ்மதியா ட்ரஸ்ட், அஹ்மதியா இணையதளம், அஹ்மதியா பத்திரிகை எல்லாம் நம்மளுக்கு நினைச்சுக்கிறோம். இதில் அவன் குரான் போட்டிருக்கான், அதை உண்மை குரான்னு வேற சொல்றாங்க. ஆன்சரிங் இஸ்லாம் ஒரு சைட் வச்சிருக்காங்க இணையதளம். நீங்க ஏதாவது மார்க்கெட் சம்பந்தமா கேள்வி அடிச்சீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க. சர்ச் என்ஜின்ல ஏதாவது குழந்தைக்கு பேர் வைக்கிறீங்கன்னு வைங்களா, இப்போலாம் அதெல்லாம் எடுக்கிறாங்க. குழந்தைக்கு இந்த பேர் அப்படின்னு சொன்ன உடனே ஆன்சரிங் இஸ்லாம் தான் ஃபர்ஸ்ட் வரும். இஸ்லாமிய கேள்வி பதில் அழகா வச்சுக்கிட்டு உள்ள விஷத்தை கக்குகிற இவர்கள் தான் அந்த தளங்களை எல்லாம் நடத்துறாங்க. எச்சரிக்கையா இருக்கும். அகமதியான்னு சொன்ன உடனே அந்த பக்கம் கேட்டுக்கே போகக்கூடாது. முழுக்க அகில உலகத்தின் உலமாக்கள் முடிவு செய்த செய்தி, அவர்கள் காஃபிர்கள், அதிகாரிகள் காஃபிர்கள். என்னென்னமோ ஆக்கிரம் பண்ணா, இப்படி நடந்துவிட்டால், இப்படி நடக்காவிட்டால் நான் என்னுடைய நபித்துவத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னா 2-3 டைம்ல அதே மாதிரி நடக்கல. அப்புறம் பார்த்தா வாபஸ் வாங்கல, இல்லை அது அப்படியாகும் இது இப்படியாகும்னு சொல்லி ஜமாளிக்கிறான். என்னென்ன வேலை பண்ணாங்க நீங்க. கடைசியில் அல்லாஹ் ஒரு கழிவறையில் வச்சு அவனுக்கு மௌத்தை கொடுத்தான். கழிவறையில் வச்சு மௌத்தானியும் உடனடியாக தெரிஞ்சா பரவாயில்ல, உடனடியாக தெரியல. கழிவறையில் படுத்து கிடப்பவன் சில நாட்கள் வரை இருந்தால் கழிவறை நாட்டத்தை விட இவனுடைய நாட்டம் ஆயிடுச்சு. யாரோ நேற்று நைட்டே ஒரு தம்பி சமூக
26 ஞாயிற்றுக்கிழமை அகில உலக கழிவறை தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் தான் அவன் அந்த இடத்தில் உயிர் நீத்தான் அப்படின்னு சொல்லி கக்கூசு தேவை கொண்டு போய் அவனோட சேர்த்து விட்டான். அவன் உயிர் நீத்த இதை கொண்டு போய் அவன் உயிர் நீத்தது கழிவறையில்ன்றது சேர்த்து விட்டுருந்தான். இன்னைக்கு அந்த டே வரும், பாத்ரூம் டே. இது எதுதான் டே கொண்டாடுறதுன்னே இல்லை, பாத்ரூம்லாம் டே வரும். இதுல இன்னொன்று நடக்குது. எல்லாம் அவன் நம்பின்னு சொன்னா இப்ப நம்ம மட்டும் இடிச்சுவாயினா ஒரு பொம்பளை திடீர்னு நம்பின்னு கிளம்பிட்டான். சஜாக அவருக்கு பேரு, அவ கிளம்பிட்டான் நம்பி. அதாவது மரியம் அம்மாவே நம்பி இல்லை. உலக வரலாற்றில் காமிலான அறிவு பெற்றவர்கள் என்று சொல்லுகிற மரியம், ஆசியா, கத்தீஜா அம்மா, ஆயிஷா அம்மா இப்படி எல்லாம் இருக்கிற யாரும் இல்லை. இது திடீர்னு சஜாஹ அப்படின்ற ஒரு பெண்மணி நான் நபின்ற மாதிரி அறிவிச்சிருச்சு. சஜாஹ பின்துல் ஹாரிஸ் அதை அறிவிச்சது. என்ன விஷயம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி நிறைய பேர், வெறும் பொம்பளை மட்டும் இல்லை ஆம்பளைகளும் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா வேற அங்கங்க கடவுள்களை எல்லாம் பார்த்துருப்போம், பெண் கடவுள்கள் இருக்காங்க. அதனால என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இன்னும் நம்பியா இருக்கு போட்டோம், யாருக்கு என்ன வலிக்குது அப்படின்னு அதுக்கு பின்னாடி நிறைய பேர். இதுல ஒரு அழகான காதல் கதை ஒன்று நான் சொல்றேன். என்ன தெரியுமா? இந்த பெண் நபியான சஜாஹ இந்த ஆண் நபியான இருந்தால முசைலமா அசூத் அடைச்சி இவங்க 2 பேரும் ஜோடியா சேர்த்துருக்காங்க, தூது விட்டுருக்காங்க. என்னன்னா, நீ உன் ஏரியாவில் பெண் நபியா இருக்க, நான் என் ஏரியாவில் ஆண் நபியா இருக்கேன், 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா பிசினஸ் நல்லா நடத்தலாம். நடந்ததுன்னா நான் உண்மையில சொல்ல, நீங்கள் காதியானிகளுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து அவர்களின் மூலங்களை எல்லாம் படித்துட்டார்கள். கடைசியில கல்யாணம் ஆகிட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க. என்னன்னா, மகர் நீ கம்மியா கொடுத்தே பிரிஞ்சிருந்ததாமா, ஏரியா குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் பெரிய ஏரியாவை எடுத்துக்கிட்டு, அதாவது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட குழப்பவாதிகள் நிறைய வருகிறார்கள். ஒரே தீர்வு தான், நல்ல முறையில் சிறப்பான முறையில் அவர்கள் அரசு மூலமாக சட்டத்தின் பார்வையில் தண்டிக்கப்படும். பொதுமக்கள் அத்தனை பேரும் முழுமையா பொருட்கள். இவனை லேசா ஒரு ஓரத்துல அவனும் முஸ்லிம் தானே, அவனும் தொப்பி தாடி எல்லாம் வச்சிருக்கான் தானே, அவனும் குர்ஆன் எல்லாம் படிக்கிறான் தானே என்று நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுடைய ஈமான் பலவீனமாயிடும். எல்லாம் பாதுகாப்பு. இது ஈமானுடைய பாதுகாப்பு சார்ந்த விஷயம். நீங்க வழக்கமா உங்க பேரவை நிறைய பயான்லாம் நடத்துவாங்க, அது வேற. அது பொதுமக்களுக்கான பெரும்பாலும் அறிவுரைகள், இறை நெருக்கத்திற்கான பயான்கள். இது அப்படி இல்லை, இது வெறும் பயான் அல்ல, இது கொள்கையில் கோட்பாட்டில் முடிவெடுக்க வேண்டிய செய்தி. நல்ல பிஸ்னஸ் நடந்துச்சுன்னா அதை பார்த்து கோடிகள் அது என்னமோ தெரியல, போலி நபி நிறைய உருவாகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து ஹாரூன் ரஷீத் பாதுஷா காலத்துல அவன் ஒருத்தர் நபின்னு கிளம்பிட்டான். நூறு அங்கங்க மரத்தடியில கூட்டம், மண்டபத்துக்கடியில கூட்டம், அங்கங்க கூட்டம், நிறைய மக்கள் சேர்ந்துட்டே வர்றாங்க. என்னன்னா, நபி வந்திருக்காரு, நபி வந்திருக்காரு. தகவல் மன்னருக்கு போயிடுச்சு. யாருக்கு? ஹாரூன் ரஷீத். தூக்கி விடாத நபிய அப்படின்றாரு. தூக்கி போயிட்டாங்க, போய் நிற்க வச்சாச்சு சிம்மாசனத்தில். ஹாரூன் ரஷீத் பாதுஷா நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்பாசிய கலீஃபாக்கள்லேயே ரொம்ப மார்க்க விவரமானவர் ஹாரூன் ரஷீத் அவர். எப்பவுமே உலமாக்களோடு தொடர்பு இருக்கும். அவங்க சபையில் எப்பவுமே மார்க்க அறிஞர்கள் இருப்பாங்க. அவரு தூக்கி விடாட்டார். வந்து நின்ன உடனே, என்னப்பா என்ன விஷயம்? அவன் நானும் நபிதான், அல்லாஹ்வுடைய தூதர், எனக்கும் வகி வருது அப்படின்னு உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா, அப்படியா? நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா முஅஜிஸான்னு ஒன்று கொடுத்துருக்கான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கைத்தடி அது இப்படி மாறிச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையை வச்சாங்கன்னா பிறவி கொண்டு பார்வை வந்துடும், குஷ்டரோகிக்கெல்லாம் நோய் நீங்கி போயிடும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மேராஜ் அற்புதம், சந்திரன் பிளந்தது அற்புதம், கையில் தண்ணி வந்துச்சு அற்புதம், இதெல்லாம் இருக்கு. உனக்கு என்ன முஅஜிஸா? என்ன எல்லா நபிக்கும் முஅஜிஸா இருக்குது, உனக்கு என்ன முஅஜிஸா? நான் கொஞ்ச நேரம் யோசித்தான், என்ன முஅஜிஸா சொல்லலாம் கேட்கறது அரசர். சரியா சொல்லலைன்னா உள்ளத்தை போட்டுவார். சொன்னால் அல்லாஹ் எனக்கு ஒரு முஅஜிஸா வழங்கியிருக்கான். என்னன்னா, நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்கன்னு நான் சொல்லுவேன். இது அல்லாஹ் எனக்கு வழங்கின முஅஜிஸா. ஊர் உலகத்தில் யார் இருந்தாலும் சரி,
அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை மனசுல உள்ளது நான் சொல்லுவேன். இது என்னுடைய மோஜிதா. ஹாரூன் ரஷீத் சொன்னார், இது எந்த நம்பிக்கையுமே கொடுக்குறது பயங்கரமான மோஜிதாவா இருக்கு. ஏன்னா வேற யாருக்கும் இப்படி மோஜிதாவே கிடைக்கல. மனசு நினைச்சதை சொல்றதுன்னா சரி சொன்னாரு. சரி இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லு. அவன் சொன்னான், நான் ஒரு பொய்யன்னு நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்லுனோட என்ன பொய்யன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்புறம் ஆரம்பிச்சு பாதிச்சா கூப்பிட்டு இவனை உள்ள கொண்டு போய் வச்சு நல்ல கவனி அப்படின்னு ஒரு வாரம் போட்டு அடிச்சு ஆளை பாதி பண்ணி கந்தனா கொண்டு வந்து அடுத்த வாரம் அதையே எடுத்து நிறுத்துறாங்க. என்னப்பா வகி ஏதாவது வருதா? இல்லை வரல, வழிதான் வருது. இனிமேல் வகி வருமா? வரவே வராது. நான் மௌத்தா போற வரையும் வகி வராது. இந்த மாதிரி போலி நபிமார்கள் என்கிறத கிளப்பும் போது அவர்கள் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் இந்த உம்மத்தால் அப்புறப்படுத்திப்பட வைக்க வேண்டியவர்கள். பார்க்கறதுக்கு தோற்றத்துல எல்லாம் ஒரே மாதிரி இருக்கான், அவன் கையில் குரான் வச்சிருக்கான், அவனும் தொழுகிறான், அவனும் இது மாதிரி இல்லை. நம்முடைய எல்லா இதற்கும் அதாவது அமல் ஒரே மாதிரி இருக்கிறது விஷயம் அல்ல. அமல் ஒரே மாதிரி இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா அபூஜகளும் காபாவை தவாப் செய்வான். ஒரு நாள் கூட தவாப் செய்யாமலாம் இருக்க மாட்டான். அபூஜல் டெய்லி தவாப் செய்வான். நம்ம முஸ்லீம்களும் தவாப் செய்வாங்க. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கு. அவனும் அல்லாஹ் இல்லை. அவன் அடிப்படை வேறு. அவன் முகமது ரசூலுல்லாஹை ரசூலுல்லாஹ் என்று ஏற்கவில்லை. அப்துல்லாஹுடைய மகன் முகமது என்று தான் ஏற்றான். அல்லாஹ்வின் தூதர் முகமது என்று ஏற்கவில்லை. ஆனா அவனை பார்த்தீங்கன்னா அவனும் தவாப்பு, நம்மளும் தவாப்பு, அவனும் தலப்பா அப்பா எல்லாம் போட்டுருந்தான். ஒரே மாதிரியான தோற்றம் அல்ல. காதியானிகளோ மற்றவர்களோ இந்த மாதிரி உள்ள இறுதி நபித்துவத்தை மறுப்பவர்களினுடைய வெளி அடையாளங்களையோ நம்மை போன்ற செயல்பாடுகளையோ பார்த்து நீங்கள் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. எந்த காலத்திலும் நான் மீண்டும் துவக்கத்திலே சொன்னதை சொல்லுகிறேன். முகமது ரசூலுல்லாவுக்கு ரெண்டு அர்த்தம். ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது, அவர்கள் மட்டும்தான் கடைசி தூதர். இந்த ரெண்டு கருத்தும் கலிமாவுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த ரெண்டு கருத்தில் ஒன்று மிஸ் ஆனாலும் ரசூலுல்லாஹ் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ் மட்டும் போதும், காஃபிர். இல்ல ரசூலுல்லாஹ் இருக்கலாம், இருந்தாலும் வேற நபிமார்களை நான் ஏற்றுக்கிறேன், காஃபிர். இப்போ காதியானிகள் எல்லாம் இந்த கடைசி பட்டியலில் வருகிறார்கள். நீங்க எங்கேயாவது அதாவது ஒரு வீட்லையோ பள்ளிவாசல்லையோ மெச்சலையோ மாடியிலையோ அவன் 10 பேர் சேர்ந்து தொழுகிறான். உங்க சுண்ணஜமாத் பள்ளி கொஞ்சம் தூரமா இருந்துட்டு அங்க போய் எல்லாம் தொழுகிறாருங்க. அவன் பின்னாடி தொழுக கூடாது. நல்லா சொல்றதுன்னா நான் மிகைப்படுத்தி பேசுறதா நினைக்க வேண்டாம். ஒரு ஆலயத்திற்குள் உருவ வழிபாடு செய்கிற கோவிலுக்குள் தேவாலயத்திற்குள் நீங்க தற்பீர் வேண்டி தொழுகிற மாதிரி தான். வேற யாருக்கோ தொழுகிற மாதிரி. யாரை பின்பற்றி தொழ முடியாதோ அவங்க அந்த பள்ளிவாசல் போக முடியாது. அவங்களுக்கு சலாம் சொல்ல முடியாது, பெண் கொடுக்க முடியாது, வாங்க முடியாது. டோட்டலா அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அந்த மாதிரி கபிரிஸ்தான்ல கூட அடக்க முடியாது. அவங்களுடைய குரூப்புகளில் சம்பந்தப்பட்ட ஒரு டாக்டர் ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு. சமீபத்தில் கடந்த ஆண்டு மோதானவர் நினைக்கிறேன். நான் 19 அந்த ஹெல்த்து அந்த டாக்டர் அங்கே வந்து இங்கே வந்து எங்கேயும் அடக்கிறதுக்கெல்லாம் விட மாறி மாறி உலமாக்கள் எல்லா இடத்திலையும் அடக்க விட கடைசியில் 2-3 நாளைக்கு மேலே ஜனாசா வைக்க முடியாது. கடைசியில் எங்கோ பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் கொண்டு போய் அவங்களுடைய சொந்த தோட்டத்தில் குடியை தோண்டி அங்கே அடக்கினாங்க. இஸ்லாமியர்களின் கபர்களில் இடம் தரவில்லை. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கடைசி நபி என்று ஏற்காதவனை பொறுத்தவரை அவர் முஸ்லிம்களின் அடக்க ஸ்தலத்தில் வர முடியாது. அவன் முஸ்லிம்களுடைய பட்டியலில் சேர்க்க முடியாது. இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். நான் திரும்பவும் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். குழப்பவாதிகள் ஜாக்கிரதை மாறி, நாய்கள் ஜாக்கிரதை மாறி, காதியானிகள் ஜாக்கிரதை. என்ன அர்த்தம்னா அவன் எப்படியோ எடுத்துட்டு போறான், நாம நம்மளை பத்திரமா பாதுகாக்கணும். அங்கே கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நாம நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நம் ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். துவா செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாழும் காலம் எல்லாம் அல்ல, இறக்கும் தருவாய் வரைக்கும்
கலிமாவின் இந்த விஷயத்தில் உறுதியோடு இருப்பதற்கும் இறுதி நபித்துவத்தில் உறுதியோடு இருப்பதற்கும் இம்மையிலும் மறுமையிலும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நபியாகவும் கடைசி நபியாகவும் ஏற்று அவர்களின் ஷஃபாஅத்தை பெற்று சுவனம் செல்லும் பெரும்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஜஸாக்கும் அல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.